நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ ஒன்ப்ளஸோட ஒன்ப்ளஸ் நாடு CE2 லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5G ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். எப்போதுமே ஒன்ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா கொடுப்பாங்க. இந்த லோ பட்ஜெட்டும் அவங்களுடைய குவாலிட்டியை வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் நண்பா. இதுதான் ஒன்ப்ளஸ் நாடோட CE2 லைட்னு சொல்லக்கூடிய இந்த மொபைலு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6GB + 128GB வந்து 90,999. இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டஸ்க். இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட சார் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டுக்கு வந்து 1.18 வாட்ஸ் 5kg, பாடிக்கு வந்து 0.709 வாட்ஸ் 5kg கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணுவோம். அன்பாக்சிங் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து ஒரு குட்டியான பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கேஜ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து லோகோ போட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலுக்கான கேஸ் அண்டு ஒரு சில புக்லெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கேஸ் இருக்குது. இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக இருக்குது. அதாவது எப்போதும் கொடுக்குற மாதிரி இல்லாமல் ஒரு குவாலிட்டியாக வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜுக்குள்ளே வந்து இந்த ஒன்ப்ளஸ் நாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டிக்கர், ஒரு கார்டு மாதிரி இருக்குது. இந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸ்டிக்கர்ஸ், மெம்பர்ஷிப் கார்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேபிள் கிளப், இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. எப்போதும் ஒன்ப்ளஸ் கொடுக்குற எல்லா பேக்கேஜ்லேயும் எல்லா மொபைலும் என்ன கொடுப்பாங்களோ அதே பேக்கேஜ் தான் இதிலே வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து புதுசாக ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பாக்ஸ்க்குள்ளே மொபைல் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட கலர் வந்து பிளாக் டஸ்க்கு. இதோட ப்ரைஸு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 19,999 அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ரொம்பவே ஒரு வெயிட்லெஸ்ஸாக எடுத்துருந்துருக்காங்க. ஆனால் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 195 கிராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அந்த ஃபீலே தெரியல, ஒரு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிளாஸ்டிக் பாடி மாதிரியே தெரியாது, ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிளாஸ்டிக்கில் தான் இந்த மொபைல் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 3 கேமரா இருக்குது. கேமராவோட சாம்பிள்லாம் என்ன அப்படின்ட்டு பின்னாடி பார்ப்போம். இப்போ பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, 33 வாட்ஸ் கொண்ட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சூப்பர் ஒர்க் அப்படிங்கிறாங்க. 5000 mAhக்கு இந்த 33 வாட்ஸ் கொண்ட ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணால் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது 0 to 100% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 40 மினிட்ஸ்லேயே வந்து இந்த சார்ஜ் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதும் ஒன்ப்ளஸ் யூஸ் பண்ணுற அதே ரெட் கலர் கேபிள் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள். இந்த கேபிள் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓனர்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலுக்கான வால்யூம் பட்டன் அண்ட் வந்து சிம் போகிறதுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதில் 2 சிம் கார்டு ப்ளஸ் SD கார்டு போன்றவை போட்டுக்கலாம். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜிங் போர்ட், ஸ்பீக்கர், அப்புறம் பிரைமரி மைக், 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக். ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்டு பவர் பட்டன் போன்றவை வந்து அதிலே இருக்குது. இந்த மொபைலோட டிஸ்பிளே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 6.59 இன்ச்சுக்கு நமக்கு ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளே தான். ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் இது வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதில் 120 ஹெட்ஸுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா 240 ஹெட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிடிக்கிறதுக்கும் கிரிப்பாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. 195 கிராம் சொல்கிறாங்க. ஆனால் யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வெயிட் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் ஆண்ட்ராய்டு 12 வெர்ஷன் தான் இயங்குது. அதோட ஒன்ப்ளஸோட ஆக்சிஜன் OS வந்து பார்த்திங்கன்னா 12 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸஸாக வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா RAM கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். 2GB, 3GB, 5GB இந்த மாதிரி எக்ஸஸாக பண்ணிக்க முடியும். 11GB வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா 1080 வந்து ஒரு வீடியோ அப்படிங்கிறது ப்ளே பண்ணியிருக்கேன். கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்ப்போம். கேமரா பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டாக மெயின் கேமரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. f1.7 அப்ராச்சில் இருக்குது. செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f2.4 அப்ராச்சில் கொடுத்துருக்காங்க. தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 மெகா பிக்சல் f2.4 அப்ராச்சில் இருக்குது. இதோட ஜூமிங் வந்து பார்த்திங்கன்னா 1xலேருந்து 6x வரைக்கும் நம்மளால் ஜூமிங் போன்ற வந்து பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை 1080 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து கிளாரிட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சாம்பிள் வீடியோவில் பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரா 60 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX471 அப்படிங்கிற ஒரு சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்பிள் ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள். ஓகே நண்பா, டோட்டலாக அன்பாக்சிங் என்ன அப்படின்ட்டு பார்த்துருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்ட்டு. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.